ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், 12த்துக்காக ஆர்ட்ஸுக்காக முக்கியமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும். இன்றைக்கி 12th காமர்ஸ்க்குரிய செட் நம்பர் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம் 5 மார்க்ஸுக்காக. சரியா? நவீன மேலாண்மை கோட்பாடுகள் ஏதேனும் 5 விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் தி எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். சரியா? பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகளில் ஏதேனும் 5களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பெட் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எழுதிடுங்க. அதில் மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மணி மார்க்கெட்டும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மின்னணு சந்தையிடுதலின் நன்மை தீமைகளை விளக்குக. சரியா? அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகள் யாவை? ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? வாட் ஆர் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ்? நிதி சந்தையின் பங்குகளை விவரிக்கவும். டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். சந்தையிடுகையின் பரிமாண வளர்ச்சி பற்றி குறிப்பு வரைக. நரேட் தி எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள் யாவை? வாட் ஆர் தி எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் சேல். மேலாண்மையின் பணிகள் ஏதினும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. சரியா? அது தெளிவாக பார்த்துங்க. பங்கு சந்தை பணிகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங். அதுக்கப்புறம் தாராள மயமாக்குவதில் குறைபாடுகள் யாவை? வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். அதுக்கப்புறம் பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் 5 எழுதுக. சரியா? அதுக்கப்புறம் தொழில் முனைவோரின் வணிக பணிகளை பற்றி குறிப்பு எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.